இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி அமெரிக்கா அது மாதிரி இந்த மேல்நாட்டு மக்கள் அது மாதிரி வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்ட்டு ஆணும் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் சேர்ந்து வாழ்கிற ஒரு சில பேர் அதை மாதிரி இண்டிபெண்டன்ஸ் இது மை லைஃப் நான் என்ன ஒன்றா பண்ணிக்கலாம் அதை மாதிரி வந்துட்டு அது அவன் நல்லதா அதால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து நல்லது தப்பு ஒன்றும் இல்லை. கல்யாணம்னால லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தானே. இது கல்யாணம் பண்ணிக்காது இல்லை கல்யாணம் பண்ணுறதுன்னு என்னன்னு கேட்குறேன். அது ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல சத்குரு. இதுலேயும் கமிட்மெண்ட் இருக்கலாம். கமிட்மெண்ட் 2 பேருக்குள்ளே தானே. ஆமாம் அதை பற்றி இல்லை. முக்கியமாக எதுக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இப்போ நீங்கள் நிறைய கண்ட்ரீஸில் இப்போ நீங்கள் லெபனன்லேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இல்லை நீங்கள் மாஸ்க் போகணும் இல்லை சர்ச் போய்க்கணும் இல்லை அவர் முல்லா வரணும் இல்லைன்னா அந்த ப்ரீஸ்ட் வரணும். உங்களுக்கு 2 பேர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவில் மேரேஜ் கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே இப்படி தான் இருந்தது. இப்போ தான் மாறி இருக்குது எல்லாமே. சிவில் மேரேஜ் கிடையாது, ரிலீஜியஸ் மேரேஜ் தான். எப்போ மதத்துக்கு கூட கொஞ்சம் எதிர்ப்பு வந்துடுச்சு மக்களுக்கு, அப்போது அந்த அவன் என்ன எனக்கு கல்யாணம் பண்ணுறது அவன் வந்துடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் வாழ்க்கை பற்றி எல்லாம் தெரியும், அவனுக்கு ஸ்கேண்டல் தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ அவன் என்ன வந்து என்ன கல்யாணம் பண்ணுறது வேண்டாம், நாம் 2 பேர் இருக்குது, நான் சொல்லியாச்சு அவ்வளோதானே அன்ற மாதிரி. இது ஒரு ரிபெல்லியன் மாதிரி வந்தது. அது இப்போ வர கன்வீனியன்ஸாக போய்க்குது. பட் நம்ம கண்ட்ரியில் சத்குரு இந்தியாவில் அது மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் அவங்களுடைய சமுதாயத்தில் பார்வையில் ஒரு அது நீங்கள் எந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கிறீங்கன்றது தானே. இப்போ நீங்கள் இங்கே லோக்கல் வில்லேஜில் இருந்தால் முடியவே முடியாது. நீங்கள் மும்பையிலையோ டெல்லியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பெருமை. இப்போ அதான் அது நல்லதா கெட்டதா? நல்லது கெட்டது விஷயம் இல்லை. முக்கியமானது கமிட்மெண்ட் இருக்குதா இல்லையான்றது. கமிட்மெண்ட்ன்றது 10 பேர் சேர்ந்து உங்களுக்கு உருவாக்கணுமா இல்லை நீங்கள் 2 பேரே பண்ணிக்க முடியுமா? ஓகே, அவ்வளோதான். லிவின்னாக இருக்கட்டும் இல்லை கல்யாணம் இருக்கட்டும், முக்கியமானது என்னன்னா எதுக்கு இந்த கல்யாணம்னா இப்படி முதல்லேருந்து ஒரு புனிதமானது இப்படி வச்சுக்கணும்னு எல்லாம் சொன்னது. முக்கியமாக அடிப்படையாக மனிதனுக்குள்ள உடல்நிலையில் காமம் இருக்குது, மனநிலையில் இன்னொருத்தர் கூட ஒன்றியாக இருக்கணுன்ற நோக்கம் இருக்குது, உணர்ச்சியில் இருக்குது, மித்த சமூகம் பொருளாதாரம் எல்லாமே இருக்குது. ஆனால் எதுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வேணால் ஒர்க் ஆகலைன்னா உடச்சிக்க முடியும், கல்யாணம் உடச்சிக்க கூடாது இதுக்கு சொன்னாங்க. ஒன்று, குடும்பன்றது அடிப்படையான யூனிட் சமூகத்தில். அந்த யூனிட் ஸ்டேபிளாக இல்லைன்னா எல்லா யூனிட்டும் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்டேபிளாக இல்லைன்னா எல்லாமே ஆடுது நாட்டில். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று என்னென்னா உங்கள் ஞாபக சக்தி நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் மனம் நினைப்பீங்க. மனத்தில் கொஞ்சம் தான் இருக்குது, மனத்தில் ஞாபக சக்தி. இப்போது உங்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா யாரோ இருந்தாங்களே, அவர் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவருடைய மூக்கு உங்கள் முகத்தில் உட்காந்துருக்குது. இப்போ உட்காந்துருக்குதா இல்லையா? உங்கள் உடலுக்கு ஞாபகம் இருக்கு உடம்புக்கு ஞாபகம் இருக்குது, உடலுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்றது இப்போ ஞாபகம் வச்சிருக்குதா இல்லையா? இருக்குது. இதில் பிரமாதமான ஞாபக சக்தி இருக்குது. இந்த ஞாபக சக்தின்றது உடலில் ரொம்ப இருக்குது. வெறும் இந்த முன்னோர்கள் ஞாபக சக்தி மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே நடந்து போனீங்கன்னு வச்சுக்கிங்க, இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே ஒரு 20 விதமான வாசனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்கும், சாமானியமாக நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அது ரொம்ப அடித்தா தான் உங்களுக்கு புரியுது, லேசாக இருக்கிறது எது புரியல. ஆனால் இங்கேருந்து அங்கே நடந்து போனால் 20 விதமான வாசனை இருக்கும். நீங்கள் இப்படி நடந்து போனீங்க, நீங்கள் மனத்தில் அதை பற்றி கவனம் இல்லைனாலும் இந்த 20 விதமான வாசனை உங்கள் உடலில் ஞாபகம் வச்சிருக்குது எப்போவுமே. இதுக்கு தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம். ஐப்புலங்களில் எது எடுத்துக்கிறீங்களோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்குது உடல். இது எல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நோக்கம் கொடுக்குது. விழிப்புணர்வு இல்லாமையே உங்களுக்கு ஒரு நோக்கம் வந்துடுச்சு. இந்த நோக்கத்துக்கு தான் நீங்கள் என்னுடைய பர்சனாலிட்டின்னு சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு இது பார்த்தா பிடிக்கும், இது பார்த்தா பிடிக்காது. எதுக்கு இது பார்த்தா பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞாபகம் இருக்குது உள்ள, மனத்தில் இல்லை, உடல்நிலையிலேயே ஞாபகம் இருக்குது. இதனால இது பார்த்தா இப்படி நெருங்கி போகுது, இது பார்த்தா தள்ளி போகுது. இது உடல்நிலையிலேயே நடக்குது. ஒரே உணவு உங்கள் நாக்கில் வச்சா நல்லா இருக்கலாம்,
என்னாக்கில் வச்சா எனக்கு பிடிக்கல. ஓகே ஓகே. இதுக்கு ஞாபகம் இருக்குது, ம் இதுக்கு பிடிக்கல. அதுக்கு வேறு மாதிரி ஞாபகம் இருக்குது, அதுக்கு பிடிக்குது. உடல்ன்றது ரொம்ப ஞாபகம். இதனால் எதனால் உடல் தொடர்பு வந்தால் அந்த ஞாபகம் ரொம்ப ஆழமாக இருக்குது. அதுலேயும் பெண்ணுடைய உடலில் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆண் உடலுக்கு இருக்குது, பெண் உடலுக்கு இருக்குது. ஆனால் பெண்ணுடைய உடலில் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. இந்த ஞாபகம்ன்றது ரொம்ப தேவை அவள் குழந்தை பெற்றுணுன்னு. யார் தந்தையாக இருக்கிறானோ அவனுடைய ஞாபகம் அவளுடைய உடலில் இருந்தால் தான் அது அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்கு, ஒரு கருக்குள்ளே நல்லபடியாக உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு. இந்த ஞாபக சக்தி இருக்குது. இப்போ விஞ்ஞான பூர்ணமாக இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க. யோகத்திலே நமக்கு முதல்லேருந்தே தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்கு 4 குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேண்டாம், யாரும் 4 பண்ணிக்க வேண்டாம், 1 2 1 போகுது. 4 இருந்தால் முதலாவது குழந்தை பார்த்தீங்கன்னா சகஜமாக, எல்லாருக்கும் இப்படின்னு சொல்ல முடியாது, 80% சகஜமாக என்ன ஆகும்னா முதலாவது குழந்தை தந்தை உடைய ஃபேமிலி எப்படி இருக்குமோ கொஞ்சம் அப்படி இருக்கும். அது 80%. ரெண்டாவது வந்துச்சுன்னா அது தாய் பக்கம் எப்படி இருக்குமோ அப்படி ஆகும். மூணாவது வந்தால் தாய் பக்கம் இருக்கும், ஆனால் லேசாக ஏதோ ஒரு இதில் ஸ்ட்ராங்காக தந்தை பக்கம் இருக்கும். நாலாவது வந்தால் ரொம்ப தாய் மாதிரி இருக்கும். இப்படி போக போக தந்தையுடைய ஞாபகம் உடலில் குறைஞ்சி போகுது, தாயுடைய ஞாபகம் அதிகமாக போகுது குழந்தைக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இதுக்கு ஒரு ஆழமான ஒரு விஞ்ஞானமே இருக்குது இதுக்கு. இதனால் இந்த ஞாபகம் பெண்ணுடைய உடலில் அந்த ஒரே ஒரு இன்னொரு உடலுடைய ஞாபகம் இருக்கணும். இதனாலே எப்போவுமே கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை முழுக்கமாக கூட இருக்கணும். என்னதுக்குன்னா இப்போது நமக்கு ஏதோ கான்ட்ரசெப்டிவ்ஸ் அதெல்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் ஆண் பெண் வந்தால் குழந்தை வருது எப்படியோ. இதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போன்னா நாம் கூட இருப்போம், நம்ம குழந்தை பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிக்குவாங்க, அது வேறு விஷயம். எப்படி இருந்தாலும் இந்த ஞாபகம் இருக்குது. இந்த ஞாபகன்றது உடல்நிலையில் ஒரு குழப்பம் ஆயிடுச்சுன்னா இந்த ஞாபக சக்தியில் எல்லாமே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஆனந்தம் என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது, அது வரவே வராது. இன்பம் மட்டும்தான் இருக்கும், ஆனந்தம் வராது அவருக்கு. என்னத்துக்குன்னா ஞாபகம் ரொம்ப சூப்பர் இம்போஸ் ஆகிடுச்சுன்னா ஆனந்தத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சும்மா இன்பங்கள் மட்டும்தான் இருக்கும், ஆனந்தம் வராது. அது என்னன்னே புரியாத நிறைய பேருக்கு. சும்மா அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறது என்னன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் உலகத்துலன்னு கேட்குறேன். இது நிறைய பேர் நம்ம நாட்டில் சும்மா வீட்டு தலைவியாக இருப்பாங்க, அவருக்கு வேற ஒன்றும் பெரிய சம்பாதிக்கலை, உலகத்தில் போய் எந்த சாதனை பண்ணல. நீங்கள் சாதனை பற்றி கேட்டிங்க, உங்கள் அம்மா உங்கள் பாட்டியெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை பண்ணல, ஆனால் உட்காந்தா அமைதியாக ஆனந்தமாக உட்காந்துக்கிறாங்க, சாப்பிட்டா முழுமையாக சாப்பிட்டுக்கிறாங்க. எதே பண்ணாலும் அமைதியாக ஆனந்தமாக பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. அவ்வளோதான் சாதனை, முழுமையாக வாழ்னாங்க. என்னத்துக்குன்னா இந்த ஞாபகத்தில் எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஒரு ஆஸ்பெக்ட், நிறைய விஷயங்கள் இருக்குது, இது ஒரு விஷயம். உடலுடைய ஞாபகத்தில் பலவிதமான கன்ஃபியூஷன் வந்துடுச்சுன்னா அந்த உயிர் ரொம்ப சுகமாக ஆனந்தமாக இருக்க முடியாது. இதனால எல்லா விதமான கல்யாண தன்மை உருவாக்குனாங்க.